Praise the Lord, my brothers and sisters. கர்த்தராகிய பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அனௌன்ஸ்மெண்ட் டைம். ஹெவன்லி டர்ஃப் மினிஸ்ட்ரீஸ் மூலமாக யூடியூப் லைவ் நைட் ப்ரேயர் ஆகஸ்ட் 17th to August 21. ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி 21ஆம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இரவு ஜெபம் இருக்கும். 11:30 மணிக்கு ஆரம்பமாகி 1 மணி வரைக்கும் இந்த ஜெபம் போகும். அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் தேவ சித்தம் இருக்குமானால் நூன் பிரேயர் மதியம் ஜெபமும் யூடியூப் லைவ் ஆரம்பிக்க போறோம். ஜெபத்துல வைத்துக் கொள்ளுங்க. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கு எல்லாம் துதிகன மகிமை உண்டாவதாக. அப்பா, நாங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறப்போ எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்மா தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 72:18. Praise be to the Lord God, the God of Israel, who alone does marvelous deeds. சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நீங்க செய்து தருமா ஜெபிக்கிறோம். யார் யார் உண்மையை சார்ந்திருந்து வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாக ஜெபிக்கிற ஆட்களாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க அதிசயத்துக்கான கிருபை செய்யுமா கெஞ்சி கேட்கிறோம். அவங்களோட பிரச்சனைகளிலிருந்து நீங்க ஒரு முடிவு தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இங்க இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற தகப்பனே, எங்களுக்கு ஒரு விடிவு காலம் நீங்க தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற எங்கள் பரம ராஜாவே, இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தருவீராக. யார் யார் எதை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதாக, ஒரு அற்புத வாசல் திறப்பதாக, அதிசயமான காரியங்கள் உங்களோட கைகளில் இருந்து வருவதாக. அப்பா, உங்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரங்களாக எங்களை உருவாக்குங்க. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க அப்பா. குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாற்றி அமைத்து தாங்க. பிள்ளைகள், சூழ்நிலைகள், தொழில், ஊழியத்தில் இருக்கிற போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் தகப்பனே, ஒரு அதிசயத்தை நீங்க செய்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின தேவனே, யார் யாரு அவங்க வாழ்க்கையில ஒரு கசப்பான அனுபவத்தில் இருக்கிறாங்களோ உங்களுடைய அதிசய கரம் அது மதுரமாக மாற்றி அமைத்து தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நாங்கள் உங்களை தான் இப்ப சார்ந்து இருக்கிறோம். எங்க வாழ்க்கையின் எல்லைகளை ஆசீர்வாத வாய்க்காலாக மாற்றி அமைத்து தாங்கப்பா. உங்க குறைகளை நீக்குங்க ஐயா. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை சார்ந்து இருக்க கிருபை செய்யுங்க. ஜெபத்துல உறுதியா தரித்தவர்களாக எங்களை உருவாக்குங்க அப்பா. அப்பொழுது உங்களுடைய அதிசயத்தை நாங்க பார்ப்போம். எங்க வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க நீக்கி போடுங்க தகப்பனே. Yes, oh Lord, take away all the things that are displeasing to you and teach us to live a life that is holy and pleasing to you, Jesus Christ. Amen. Yes, Lord. இயேசுவே, எங்களை வழிநடத்துங்கப்பா. எங்களை உருவாக்குங்க, ஆளுகை செய்யுங்க. யார் யாரு என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்திற்காக நான் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தாவே, ஒரு மாற்றத்தை தாங்கப்பா. நன்மையான காரியங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கட்டும். அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென். அவங்க ஜெபத்துக்கு ஒரு பதில் தாங்க இயேசுவே. நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்தி தருமா தாழ்த்தி கேட்கிறோம். மனக்கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் மீட்டெடுத்து தாங்கப்பா. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, லோன்லினஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும், ஆமாப்பா, தனிமை உணர்வு, மன அழுத்தம், இதுல இருக்கிற யாவரையும் நீங்க விடுவித்து தருமா ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையில கரம் அவங்கள ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்த்து விடுமாறு தாழ்த்தி கேட்கிறோம் தாப்பன். இப்பொழுது கூட யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காலம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தெய்வ தூதர்களா பாதுகாத்து வழிநடத்துங்க. மற்றும் தகப்பனே, உம்மை துதிக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தை பிரதிபலிக்கிற, ஸ்தோத்திரம் பண்ணுகிற பாத்திரவன்களாக எங்களை எப்பொழுதும் நீங்க வழிநடத்தி தருமாறு எங்க தலைகளை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, my brothers and sisters.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.